நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மல்லி 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 மல்லி. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஐயாவை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டோமோ? சாரிங்க ஐயா. இல்லங்கம்மா, நான் சொன்ன டயத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. தாலியை கொடுத்தீங்கன்னா அம்மன் பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்து தந்துருவேன். இதோ எடுத்து தரேன். கொடுங்கம்மா. விரல் மாறணைந்து மலர் வாழி சிந்த மிகவானலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழில் போல ஒன்ற வினை மாதர் தம்பம் வசை கூற பிரவானல் ஒன்றி குறை பேத கொண்ட குடிதான துன்ப மயில் தீர. என்ன நம்பி வந்தவாவ எந்த பொண்ணுமே செய்ய துணியாத காரியத்தை தான் குடும்ப சூழலுக்காக செய்ய துணிஞ்சவாவ முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளைக்கு பொண்டாட்டியா அவன் வீட்டுல வந்து ஒரு பொண்ணு தைரியமா உட்கார சம்மதிச்சான்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு அவன் என் மேல வச்ச நம்பிக்கை, இன்னொன்னு அவ குடும்ப சூழல். எது எப்படியோமா அவ வந்த மாதிரியே எந்த சஞ்சலமும் இல்லாம வந்த வேலையை முடிச்சிட்டு அவ சந்தோஷமா திரும்பி போகணும். நடக்க போற இந்த கல்யாணம் ஒரு நாடகம்னு உனக்கும் தெரியும். அதை நான் நினைச்சபடியே நடத்தி கொடுத்தாயே. தாயே, என் கழுத்துல தொங்க போற தாலிக்கு உன் பாதத்துல வச்சு பூஜை நடக்குது. நடக்க போற கல்யாணம் உண்மையான கல்யாணமா இருக்க கூடாதான்னு என் மனசு இந்த நிமிஷம் வரைக்கும் ஏங்குது. ஆனா அதை வெளிப்படையா சொல்ற நிலைமையில நான் இல்ல. என் மனசு மாறினதை என்னாலே நம்ப முடியல தாயே. விஜயோட அக்கா சித்தி எல்லாம் நான் கல்யாணம் வேண்டான்னு ஓடி போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் நான் காயப்படக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்த இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. பாவம், என் மனசு இந்த அளவுக்கு மாறினது அவருக்கு தெரியாதே. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இதெல்லாம் நீ தான் செய்யறன்னு நான் நம்புறேன். நடக்க போறத, நீ நடத்த போறத நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். உனக்கு சரின்னு படுறத செய் தாயே. ஓம் கல்யாண சுந்தரியே மஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். எல்லா வளமும் நலமும் பெற்று சகல சௌபாகியத்துடன் நீடூடி வாழ அம்பிகையின் அருள் கிடைக்கட்டும். எல்லா வளமும் நலமும் தரும் அம்பிகையின் அருளாலே சகல சௌபாகியங்களும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பரும்பவருக்கே கனம் தரும் பூங்கோளால். ஆஹா, ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கேன். விடக்கூடாது. இங்க நான் நினைச்சதுதான் நடக்கணும். பாத்துக்கலாம். கடவுளே, இவர் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல. நீ என்ன நினைக்கிறியோ, உன் பிளான் என்னவோ அதையே நடத்தி கொடு. ஐயா, மணவரைக்கு போலாமா? ஆமாம்மா, நீங்க எல்லாரும் மணவரைக்கு வந்துருங்க. சரி, இந்தாங்கம்மா. வாங்க போலாம். நீங்க போங்க. வாடா. ஏய், அங்க போ. பேசணும் போ. ஓடிங்கறல்ல. நில்லு. பொண்ணு ரூமுக்கு எதுக்கு போன? ரூம் எப்படி இருக்கு, எல்லாம் கிளீனா இருக்கான்னு பாக்க போனேன். ஓ, உன் அக்கறைய பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ, அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்த பசங்க கிட்ட பாமா பத்தி பேசிக்கிட்டு இருந்த. ஐயோ கடவுளே, அத வாங்கி தொலைச்சிட்டியாடி. என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லு. பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நீ ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இத பாரு, உன்னை நான் நம்ப மாட்டேன். உன்னை நான் நம்பவே மாட்டேன். இத பாரு, உனக்கும் விஜய்க்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பெரிய பெரிய பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்க. நீ எதையாவது செஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துறாத. பாட்டி, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறியா? சொல்லு. ஒரு 3 மணி நேரம் சொல்லுடி. ஏன் கிட்ட நீ பேசாம இருந்தா பெரிய உபகாரமா இருக்கும். உன் வாய மூடிக்கிட்டு வரியா? வா வா. நீ இருக்கியே.
என்ன தம்பி, மணவரைக்கு போகாம எல்லாரையும் பிரகாரத்தை சுத்தி வர சொல்லிட்டு என்ன தனியா கூட்டிட்டு வந்துட்டீங்க? என்ன விஷயம்? ஐயா, நான் மல்லி கழுத்துல தாலி கட்டாம அவாய்ட் பண்றதுக்கு ஹோமத்துல போட சொல்லி உங்ககிட்ட ஒரு பவுடர் கொடுத்தேன்ல, அது எங்க? அத நீங்க கையில வச்சிருக்க மாதிரியே தெரியலையே. அட என்ன தம்பி, அதை கையில வச்சிட்டா சுத்த முடியும்? அதை கையிலேயே வச்சிருந்து ஹோமத்துல போடும்போது சந்தேகம் வந்துடாதா? அதனால சாம்பிராணி பவுடர்ல மிக்ஸ் பண்ணி ஹோமகுண்டத்து பக்கத்திலேயே வச்சிருக்கேன். கவலையே படாதீங்க தம்பி, தாலியை உங்க கையில கொடுத்துட்டு அந்த பவுடரை ஒரு புடி எடுத்து ஹோமத்துல போட்டுட்டா ஏன் வேலை முடிஞ்சு போயிடும். அந்த பவுடரை போட்டா ஹோமத்துல இருந்து புகை வரும், நீங்க தானே சொன்னீங்க. அந்த புகை விலகிறதுக்குள்ள பொண்ணு கையில தாலியை கொடுத்து அவளுக்கு அவளே கட்டிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அடப்பாவி. கோவில் சன்னிதானத்துல இப்படி ஒரு காரியம் பண்ணக்கூடாது. ஆனா கல்யாணம் ஆகாமலே தான் வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம தான் குடும்பத்துக்காக ஒரு பொண்ணுக்கு தாயா நடிக்க வந்த அந்த தியாகத்துக்காகவும், அப்படி நடிக்க வந்த பொண்ணுக்கு தன்னால எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற உங்க மனசுக்காகவும் தான் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல தம்பி, அந்த அம்மன் கிட்டையும் விபூதி குங்குமம் மடிச்சு போட்டு உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் தான் மனப்பூர்வமா இந்த காரியத்தை செய்யறேன். இது அம்மனோட உத்தரவோட நடக்கிற காரியம். நீங்க நினைச்சபடியே எல்லாம் நல்லா நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க தம்பி, போயிட்டு வாங்க. ஓஹோ, எப்படி எப்படி அவளுக்கு அவளே தாலி கட்டிக்கிறது தான் உங்க பிளானா? அதுவும் அம்பாளோட அனுகிரகத்தோட நடக்குதாமா? அந்த அம்பாள் தான்டா அது நடக்க கூடாதுன்னு நீங்க பேசுனதை என்ன கேட்க வச்சிருக்கா? ஹோமத்துல பவுடர் போட்டாதானே குபு குபுன்னு புகை வரும். சாம்பிராணியில அத மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ? நான் அந்த பவுடர் எடுத்துட்டு வெறும் சாம்பிராணிய வச்சுட்டா வைக்கிறேன். புகை எப்படி வருது, அவ எப்படி தனக்கு தானே தாலி கட்டிக்கிறான்னு நானும் பாக்குறேன். சாம்பிராணியா சாம்பிராணி, சாம்பிராணிங்களா? விஜய், புகைய போட்டு எங்களுக்கெல்லாம் காது குத்தலான்னு பாக்குறியா? உன் பிளான் இப்ப என் கையில இருக்குடா. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு வேற வழியே இல்ல தம்பி. நீ மல்லி கழுத்துல தாலி கட்டித்தான் ஆகணும். அவளும் வேற வழி இல்லாம ஐயோ நான் தாலி கட்டிக்க மாட்டேன், நான் நடிக்க வந்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு ஓடித்தான் ஆகணும். கடைசியில நான் நினைச்ச மாதிரி என்னோட ரஞ்சிதா கழுத்துல உன்னை தாலி கட்ட வைப்பேன். அதுதான் நடக்கும், நடக்கணும், நடத்துவேன். விஜயோட முகத்திரைய கிழிக்கிறதுக்கு இது தேவைப்படுதே. கையில வச்சுக்கிட்டே இருக்க முடியாதே, என்ன பண்ணலாம்? கடவுளே என்ன மன்னிச்சிரு, வேற வழி இல்ல. உன்கிட்ட வைக்கிறேன், பாத்துக்கோ. டேய், கோவிலுக்கு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இல்லாம சாமி கும்பிட வந்த மாதிரி கேஷுவலா இருக்கணும். புரியுது உங்களுக்கு? என்ன புரியுதுப்பா. யாருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுடா. சரி, அதான் நெத்தி நிறைய பட்டம் போட்டிருக்கல, யாருக்கும் சந்தேகம் வராது. டேய், ஆள் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? இருக்கு தல, பேரு மல்லி. கரெக்டா. நிஷா மேடம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலை. ஓகே, கண்டிப்பா. நம்ம அது வரைக்கும் இங்க இருக்க வேணாம். உள்ள போய் என்னன்னு கவனிப்போம். வாங்க வாங்க. நாயகியே போற்றி, வாழ்வழிக்கும்
வாங்கடா வாங்கடா. மண்ணளிப்பு என்று முன்னே பலகோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமும் பெறுவார் மதிவானர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா மண்ணளிக்கும் பரிமளையாமை மைத்திரியே. விதியம்மா, மல்லிய புடவை மாத்த கூட்டிட்டு போலாம்ல? அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் முடிச்சிட்டு ஐயா சொல்லுவாரு. எப்பவா இருந்தாலும் மல்லிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நீ தான் கூட்டிட்டு போக போற. நீ அவசரப்படாத. பொண்ணு மாப்பிள்ளையா மணமேடைக்கு வர சொல்லுங்க. வாரஞ்சி மல்லி மாப்பிள்ள வாங்க. மல்லி வா. இன்னைக்கு நான் தான் உனக்கு தோழி பொண்ணே. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும். ம்? வா வா. இப்படி வந்து நில்லுங்கம்மா. சபைக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்மா. மல்லி, மணவர வரைக்கும் வந்துட்டோன்னு பயப்படாத, தைரியமா இரு. நான் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே புற்றி, ஓம் அஞ்சத்தை ஆழ்பவளே புற்றி, ஓம் அங்கையற்கண்யே புற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பவளே புற்றி, ஓம் அஞ்செழுத்தின் ஆதியே புற்றி, ஓம் அஞ்சனாட்சி அம்மையே புற்றி, ஓம் அடியார்க்கு எளியவளே புற்றி, ஓம் அடங்கு வேரண்டமே புற்றி, ஓம் அடியார்க்கு அமலம் சேர்ப்பவளே புற்றி, ஓம் அங்கையற்கண்ணியே புற்றி, ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி போற்றி. ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாட மல்லிகை கழுத்துல தாலி கட்ட போறாங்க. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. பாட்டி, சித்ராத்த, உங்களுக்கு ஹாப்பி தானே? யார் ஹாப்பியோ இல்லையோ, இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்க போறேன். ஆமாமா, கட்டுவான் கட்டுவான். கட்டின பிறகு உன் பாட்டை பாடு பாப்போம். சௌபாகியலட்சுமியே போற்றி போற்றி. பாத பூஜை பண்றதுக்கு மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் வாங்க. அப்பா அம்மா வரணும். அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா ஸ்தானத்துல மதிக்கக்கூடிய யாராவது வரலாம். சித்தி, எங்களை தான் கூப்பிடுவாங்க, நீங்க பாருங்க. அம்மா, நீங்க வாங்க. அப்பா இல்லையா? ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான போன் வந்தது, அதான் போயிருக்காரு. வந்துருவாரு. அதானே, இது தெரிஞ்ச விஷயம் தானே. அவன் என்னைக்கு உன்னை ரத்த சம்பந்தம்னு மதிச்சிருக்கான். யாரோ ஒருத்திய அம்மான்னு நிக்க வச்சு மரியாதை கொடுக்கறேன்னு சொல்லி பாத பூஜை செய்யறானாமா. ஆனா இங்க கூட பிறந்தவ தம்பிக்கு சடங்கு செய்யணும்னு சந்தோஷமா நின்னுகிட்டு இருக்கா. மதிச்சான அவன். இங்க இப்படி நடக்கிறது உனக்கு அசிங்கமா இல்ல? மானம் மரியாதை எல்லாம் இருக்குல்ல? நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே? என்னம்மா அது? சீக்கிரம் வாங்கம்மா, நேரம் போயிட்டு இருக்கு. மா, நான் தான் சொல்றேன்ல, நீங்க வாங்க. மா, வாங்கம்மா. இந்த பூ எடுத்து கொடுங்க.
வெண்தாமரை கன்று நிற்பதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து கண்டாமரைக்கு தகாதுகளோ சகம் 7 மலைத்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக்க உண்டாக்கு வண்ணம் கண்டான் சுவைகொள் விரும்பே சகலங்களா வள்ளியே. ஏய் வாடா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என்ன நடக்குது? பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சா? மேடம் முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம். பாத பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும் பண்ணட்டும். திருவும் மல்லியோட அண்ணியும் ஆன் த வே. எவன்டா அவன் குறுக்க வந்து? திருவும் நாகவும் வந்துட்டா இந்த கல்யாணம் நின்னுடும். மல்லிய திரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் தான் நம்ம களத்துல இறங்கணும். வெண்பாவோட தான் இங்க இருந்து போகணும். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. கோட்டை விட்டீங்க அவ்வளவுதான், தொலைச்சிருவேன். சரி மேடம். மேடம் வாங்க. கண்ணியே போற்றி, ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் ஈஸ்வரியே போற்றி, ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி, ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி. ஓம் கனகமணி குன்றே போற்றி, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் உள்ளார் அபிராமி கடைக்கண்களே. ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே போற்றி, ஓம் அகிலத்தை ஆழ்பவளே போற்றி, ஓம் அங்கையர் கண்ணியே போற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பவளே போற்றி. சர்வமங்களமும் உண்டாகட்டும். ஐயா, கல்யாணத்துல ஒரு சின்ன சடங்கா இருந்தாலும் அதை முறையா செய்யணும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு முறை இருக்கா இல்லையா? யார் செய்யணும்னு ஒரு தகுதியும் இருக்கு. கல்யாணம்னா சும்மாவா? அவன் அக்கா நான் உயிரோட இருக்கேன் அப்படி இருக்கும்போது வேற யாரையோ கூட்டிட்டு வந்து சம்பிரதாயம் செஞ்சிட்டு இருக்கீங்க. பாத பூஜைனா என்னங்க? அம்மா ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் தான் இதை செய்யணும். இங்க அக்காங்கிறது யாருங்க? அம்மா மாதிரி தானே. நான் வளர்த்த பையன் அவன். யாரு அம்மா ஸ்தானத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சபையில கல்யாணத்துல பாத பூஜை செய்யணுங்க. சும்மா வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டா அது முறையாயிடாதுங்க. என்னாச்சுமா? என்ன சொல்றாங்க அவங்க? இங்க பாருமா சித்ரா, கண்டபடி எல்லாம் பேசாத. பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கிற நேரத்துல இதெல்லாம் வேண்டாம். அவன் தான் கூப்பிடுறானா உடனே போய் நின்னுடுறதா? உனக்கு தெரிய வேண்டாம்? கூப்பிட்டானாமா இவங்களும் அப்படியே போய் நின்னாங்களாமா. அப்படியே பெருசா பேச்சு வேற. இதெல்லாம் ஒரு பேச்சு? அவனுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் அவனை வளர்த்திருக்கேன். நேத்து வந்தவங்கள அவனுக்கு பெருசா போயிட்டாங்கல்ல. இங்க பாரு விஜய், உனக்கு வேணா இது சாதாரணமா தெரியலாம். உரிமையை இழந்துட்டு நிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு புரியும். என்னத்த சொல்றது? கூட பிறந்தவள சங்கடப்படுத்திட்டு நல்லா வாழ்ந்துட முடியுமா? எங்க அதான் புரிய மாட்டேங்குதே. பாட்டி, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா நிக்கிறியா? சும்மா நிக்கணுமா? அசிங்கப்பட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கிறாடி உன் அம்மா. அம்மா, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? உன்னை விட வயசுல கூட்டினவங்க தானே அவங்க. பேசாம கொஞ்சம் நில்ல. ரஞ்சி, நல்லது நடக்கிற நேரத்துல பிரச்சனை பண்ணாதீங்க. சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுதான் பெரியவங்களுக்கு நல்லது.
விட்டா அவங்களே அடிச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க போல இருக்கே. இவ எதுக்கு தேவையில்லாம நல்லவ மாதிரி காம்ப்ரமைஸ் பண்றா? நம்ப முடியலையே. வேற ஏதாவது பிளான் வச்சிருக்காளா? நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.